நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் வெறுப்பு இல்லாமல் தரவுகளோடு முடிந்த அளவு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்னைக்கு மே 31, 2026 காலை 8 மணி. சரி, இப்போ இந்த அரசியல் செய்திகளில் நம்ம இந்திய ஒன்றிய அளவுல செய்திகளையும் தமிழ்நாட்டில் உள்ள சில செய்திகளும் பேச போகிறோம். நம்ம என்ன பேசினாலும் இதில் சார்பு இல்லை, விருப்ப வெறுப்பு இல்லை. நமக்கு பின்னூட்டத்தில் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ இல்லை, நீங்கள் திமுக வெறுப்பு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை, திமுக வெறுப்பு இல்லை. திமுக பண்ணுற தவறுகளை, அந்த தவறில் பாதிக்கப்பட்ட, முக்கியமாக நான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன், அவ்வளோதான். இப்போ சிலர் போடுறாங்க எப்படின்னா, இல்லை நீங்கள் திமுக எதிராக ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சரி, பேசுகிறவங்களை இப்போ யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க திமுக உறுப்பினரால் சம்மந்தப்பட்ட யாரோ ஒரு அதாவது சம்மந்தம் இல்லாமல் திமுக உறுப்பினர் கட்சி கொடியை கட்டிட்டு அவங்கள வீட்டை விட்டு கிட்டத்தட்ட வெளியேற்றி தெருவில் விட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன? அப்பவும் திமுக சூப்பர் கட்சி, நல்ல கட்சி, திமுக கட்சி கொடி கட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, அதுக்காக நம்ம திமுக வெறுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்களா? தனக்கு வந்தாதான் தலைவலியும் திருகுவலியும் அப்படிங்கிறதான். சரி, நம்ம பெர்சனல் கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம். இப்போ நமக்கு லோக்கல் செய்திகளில் ஒரு 2-3 செய்தியை பேசுவோம். இப்போ லோக்கல் செய்தியில் எடுத்தாச்சுன்னா, நமக்கு அதிமுகவில் சிவி சண்முகம் அங்கே திரும்ப மறுபடியும் எஸ்பி வேலுமணியை சேர்ந்த மாதிரி இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு அங்கே இன்னும் போகலை. அதே மாதிரி புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர், அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் திமுகவில் போய் சேர போகிறதா ஒரு தகவல் இப்போ வந்தது. ஸோ திமுகவில் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நம்ம முன்னாள் முதலமைச்சர், இப்போதைய திமுகவோட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? குட்கா பாஸ்கர், அவர் விஜயபாஸ்கர் இல்லை, அவர் குட்கா பாஸ்கர். இந்த மாதிரி போதைப் பொருள் குட்கா இப்படியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணார், அவர் அரெஸ்ட் பண்ணணும், இப்படி செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தாட் போட்டுன்னு 2021 தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் சமயத்துலையும் அதுக்கு முன்னாடி அவ்வளோ எதிர்கட்சியாக இருக்கும்போது அவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தார் குட்கா பாஸ்கர். அவர் இதில் குடல் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, எங்கே வேணாலும் அவர் பேரை சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி அது மாதிரி நடவடிக்கை எடுப்போம்னாரு. அந்த நடவடிக்கை இல்லை, பொள்ளாச்சி நடவடிக்கை இல்லை, அப்புறம் கொடநாடு நடவடிக்கை இல்லை, ஒரு நடவடிக்கை இல்லை. எல்லாத்தையும் அனுசரித்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்தாரா? இப்போ அந்த விஜயபாஸ்கர், அதாவது ஸ்டாலினோட வார்த்தையில் சொன்னால் குட்கா பாஸ்கர், அவர் திமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு அங்கே அடைக்கலமாக போகிறாருன்னு செய்தி வருது. அப்படி அடைக்கலம் ஆனால் ஓகே, என்ன விமர்சனம் வரும்? ஊழல் பண்ணவங்க, லஞ்சம் வாங்கினவங்க, தப்பு பண்ணவங்க பிஜேபியில் போய் சேர்ந்தா ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, அந்த வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே வந்தால் சுத்தபத்தம் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் எக்கச்சக்கமாக பண்ணாங்கல்ல. திமுக சம்மந்தப்பட்டவங்க இருக்கட்டும், அதிமுக பெருசாக விமர்சனம் பண்ணிக்க மாட்டாங்க. திமுக சம்மந்தப்பட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து பண்ணாங்க இல்லையா? அது அப்போ திமுகவில் இவர் சேர்ந்தா என்ன நடக்கும்? ஏற்கனவே செந்தில் பாலாஜி கரூரில் அவர் மேலே எக்கச்சக்கமான ஊழல் குற்றச்சாட்டை இதே ஸ்டாலின் தான் சொன்னார். அதுக்கப்புறம் அவரை சேர்த்துக்கிட்டு அவரு அங்கே ஜெயிச்சாரு. கரூரில் மந்திரி பதவி கொடுத்தாரு, அப்புறம் இன்னொரு துறையும் கொடுத்தாரு. நிறைய அவருக்கான அதிகாரம் எல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் இதில் டாஸ்மாக் சம்மந்தப்பட்டு அப்படின்னு எக்கச்சக்கமாக அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்கோ டிரான்ஸ்போர்ட் இதில் அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன கேட்க வழியில் எல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் திரும்ப பண்ணாங்க. அப்போது இதே தானே பிஜேபி என்ன பண்ணாங்களோ, இன்னைக்கு தாவேக என்ன பண்ணுதோ அதைத்தானே திமுகவும் பண்ணியிருக்கு. அப்போ திமுக ஒன்றும் ரொம்ப சுத்தபத்தமாக சொன்ன கொள்கையை மாற்றாமல் ரொம்ப கரெக்டாக இருக்கிற கட்சியில் இல்லை. 99-2000களில் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கல்ல, அந்த கூட்டணி அப்போ அவங்க வைக்கும்போது மட்டும் பிஜேபி சுத்தபத்தமாக நல்ல கட்சி ஆயிடுச்சா? இந்த விமர்சனம் திமுக மேலே நிறைய இருக்கு. அதையும் தாண்டி நமக்கு திராவிட கொள்கைகளை அப்பப்போ வலியுறுத்தக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், ஓகே, அவர் சனாதனத்தை பற்றி எதிர்த்து நின்று பேசுனது, அப்புறம் வெளியில் கேட்கும்போது ஆமாம் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படி ஸ்ட்ராங்காக நின்னார் இல்லையா? அது ஒரு சிறந்த விஷயம். அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய சொன்ன சொல்லிருந்து மாறவே இல்லை. அதே மாதிரி ஸ்டாலினோட ஆட்சியில்
திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து ஹேண்டில் பண்ண விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதை தவிர சட்டம் ஒழுங்கு இப்போ பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த தாவேக ஆட்சி வந்திருக்கு. அதனால அதெல்லாம் அது வந்து இன்னும் விமர்சனத்துக்கு முழுமையான விமர்சனத்துக்கு இன்னும் ஆட்படலை. ஆனாலும் சட்டம் ஒழுங்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி குறைகள் வருது. திமுக 5 வருஷம் முடிச்சாங்க இல்லையா, அங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிறத நானே அனுபவிச்சு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதான் விஷயம். சரி, இப்போ புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் வந்து குட்கா பாஸ்கர்னு அவர் வாயால சொன்ன அந்த விஜயபாஸ்கர் திமுகல சேர போறான்னு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் உண்மையாகி அங்க சேர்ந்தா இந்த திமுகவை சப்போர்ட் பண்ண விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், அதான் டிஜிட்டல் வாரியர்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்ல போறாங்க? இப்போ வந்து விஜயபாஸ்கர் சூப்பர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்ல போறாங்களா? அல்லது என்ன அது வந்து கண்டனம் தெரிவிக்க போறாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு முட்டு கொடுத்து நிற்பாங்கல்ல. இப்ப நம்மளுடைய நிலைமை என்னன்னா, யாருக்கும் முட்டு கொடுக்கறது இல்ல. நமக்கு தாவேகா தப்பு பண்ணாலும் தாவேகா தப்பு தான். அதிமுக பண்ணாலும் தவறு தான். இது எல்லா தவறையும் சுட்டி காமிப்போம் அப்படிங்கிறதான். ஸோ இது என்ன சொல்ல போறாங்கன்னு நானும் காத்திருக்கேன். ஒருவேளை திமுகல சேரல அப்படின்னா விஷயம் வேற. அவர் தாவேகால சேர போறாரா? இல்ல திமுக சேர போற முதல்ல தாவேகால சேர போறாரு விஜயபாஸ்கர் அப்படின்னு தகவல் வந்துச்சு. இப்ப திமுக சேர போற தகவல் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது? ஒருவேளை இந்த வீடியோ வெளி வரும்போது ஒருவேளை சேர்ந்தாலும் திமுக சேர்ந்தாலும் சேர்ந்திருக்கலாம். அந்த சேர்ந்துருச்சுன்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில் பேசுவோம். அதுக்கப்புறம் நம்பர் 2 அவர் வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். ரமேஷ் வந்து எனக்கும் வந்து நண்பர், நல்ல நண்பர், நெருக்க நண்பர் சொல்றதுக்கு இல்லை, நண்பர். என்னன்னா இந்த மாதிரி ஆகாயம் தமிழ், ஆகாயம் சேனல்ல அவர் வந்து டிபேட்ல நான் பேச வரும்போது நானும் அங்கே போயிருக்கேன். அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோம். அங்கே மட்டும் இல்லை, சில இடங்கள் மீட் பண்ணியிருக்கோம். சில இடங்கள்ல வந்து ஃபோனில் பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு அறிமுகமானவர், நண்பர் அப்படிங்கிறத விட அறிமுகமானவர். சரி, இப்போ அவர் அங்கே போறாரு. அங்கே போயிட்டு அவரோட செயல்பாடு எப்படி அப்படின்னு கேட்டா, அவரோட செயல்பாடு திருப்திகரமா இல்லை, கண்டனத்துக்குரியது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. என்ன கண்டனம்? நீங்க வந்து ஒரு சாதாரண ஸ்வீப்பரு அது இதுங்கிறவரெல்லாம் வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப இலக்காரமா எளிமையா போயிடுச்சு. அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுவீங்க. சரி, 4000 நீங்க கேட்ட அந்த குருக்களை வந்து ஒரு லெட்டரோ அல்லது ஒரு 10 நாளைக்கு நீங்க பூஜை பண்ணாம வந்து விலைக்கு வச்சு அப்புறம் சேர்த்துக்கிடுவீங்க. அதாவது சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அத்தனை பேர் கேட்கறாங்க இல்லையா, கேட்கற அவ்வளவு பேர் கேட்கறாங்க இல்லையா, அந்த கேள்வி வந்து 100% சரியானது. உங்களுடைய நடவடிக்கை கரெக்டு தானா, சரிதானா அப்படின்னு ரமேஷ் அவர்கள் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து பார்க்கணும். தனியா இருக்கும்போது கண்ணாடியில கூட நீங்க நின்று பேசி பாருங்க. நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில்ல நம்ம எடுத்த நடவடிக்கை, ஏன்னா எடுத்தா எல்லாருமே ஒரே மாதிரி எடுங்க. இங்க டிஸ்மிஸா அங்கே டிஸ்மிஸ் பண்ணுங்க. இல்ல இவங்கள மாதிரி 10 நாள் சஸ்பெண்ட் பண்றீங்களா, அவங்களே 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப என்ன, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய வருது இல்லையா? அந்த கேள்வி எல்லாம் நியாயமானது. நீங்க இதுக்கப்புறமாவது உங்களுடைய நடவடிக்கையில சுய பரிசோதனை செய்து திருத்திக்கிறணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, இப்போ வந்து நமக்கு இந்திய அளவுல ஒன்றிய அளவுல பேசணும்னா, இப்போ அடுத்த மாதம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஜூலையில் ஆகஸ்ட்டுக்குள்ள என்னென்னா ஒரு 10 அமைச்சர்களுக்கு மேலே ஒரு டசன் அமைச்சருக்கு மேலே ஒரு 12 13 பேர் மேலே வந்து ஒன்று அவங்கள அமைச்சரவையிலேருந்து தூக்க போகிறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஒரு அமைச்சர்லேருந்து வேறு அமைச்சரவைக்கு மாற்ற போகிறாங்க. அது யார் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்னும் தகவல் வரல. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ள அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து மாற்றப்படும். சிலரை வந்து அப்படியே கழட்டி விட போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அது வந்து எதுக்காக, இப்போ ஒருவேளை வந்து கரப்பாம்பூச்சி வந்து ரொம்ப ஓவர்டேக் பண்ணுது அப்படிங்கிறனால வந்து மக்களை வந்து அப்படி ஒரு மாதிரி இதை பேச வைக்கணும்னு பண்றாங்களா, என்ன பண்றாங்க தெரியல. ஆனா இதனால இப்போ வந்து அமைச்சரவையில் வந்து ஒவ்வொருத்தரும் கிளுகிளுன்னு அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அதனால வந்து இப்போ நல்ல வேலை பார்க்கணும் மாற்ற போறாங்களா, எல்லாம் மோசமாக தான் இருக்கு. ஏன்னா பிஜேபி மட்டும் இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம். இந்த அமைச்சர்ல மாத்துறதுனால என்ன பெரிய வந்து வித்தியாசம் வந்துட போகுது, அல்லது அவங்க வந்து முக்கியமான பிஜேபிக்கு வேண்டப்பட்ட ஆள்கள்ட்ட வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்களா, தெரியாது. ஸோ அதனால ஏதோ மாற்ற போறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். சரி, இப்போ வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால்ல வந்து சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் தெரியும், பிஜேபி முதலமைச்சர். ஏற்கனவே சொன்னோம், அந்த மாதிரி பக்ரீத் விஷயத்த வந்து நம்ம தகவல் கொடுத்தோம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க வந்து அங்க டாடா குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து திரும்ப சிங்கூர் ஏரியாவில்
எப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அதுக்காக வந்து அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே இருக்கிற முக்கியமான அமைச்சர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பிஜேபியில் இருக்கிற முக்கியமானவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் வந்து இறுக்கி பிடிக்க மாட்டோம். நாங்கள் வந்து டாடா குரூப்பை உள்ளே அலோவ் பண்ணி என்னென்ன உண்டோ எதெல்லாம் காரணம் சொல்லி இவங்க திட்டினாங்களோ அதே காரணத்தை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள டாடா குரூப் அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது வெஸ்ட் பெங்காலில். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து கங்கை அண்டு இது இருக்குது, நம்ம தீஸ்தான்னு சொல்லி அந்த ஆறு ரிவர் இருக்குது. அதில் இப்போ பிரச்சனை இருக்குது, அந்த வாட்டர் ஷேரிங்கில் பிரச்சனை இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போட்ட ஒப்பந்தம் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் போட்ட ஒப்பந்தம் தான் தப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து நல்ல வேளை நேரு போட்ட ஒப்பந்தம் தப்பாக இருக்குன்னு சொல்லலை, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் போட்ட ஒப்பந்தம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கங்கை அண்டு தீஸ்தா அப்படின்ற அந்த வாட்டர் ரிவர் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூனியன் லா மினிஸ்டர் இருக்காரு, அவர் வந்து அர்ஜுன் மெக்வால் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு திருவாய் மலர்ந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு, இனிமே மொத்த இந்தியாவையும் காமன் சிவில் கோடு, இங்கே வந்து எல்லா மதம் எல்லாரும் வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணணும், நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்தர்கள், ஜைனர்கள், சீக்கியர்கள் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மதத்தை வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறதோ இதெல்லாம் பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, ஆனால் இங்கே வந்து காமன் சிவில் கோடு அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் வந்து வெள்ளோட்டம் பார்த்தாங்க. இப்போ மொத்த இந்தியாவிலையும் எங்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் இருக்கோ ஆட்சி பண்ணுறது அங்கெல்லாம் முதல்ல காமன் சிவில் கோடு கொண்டு வருவோம் அப்படின்னு அர்ஜுன் மேக்வால் அப்படிங்கிறத விஷத்தை கக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் விஷம் சொல்ற அப்படின்னா, இது வந்து இஸ்லாமியருக்கு எதிரே இங்கே எதிரே அப்படிலாம் இல்லை, மனித குலத்துக்கே எதிரான கூட்டம் இது. அப்போ இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ நமக்கு பெட்ரோல் பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பயங்கரமாக கீழே சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு பொருளாதார மேதைகள் சொல்றதெல்லாம் கேட்டு பாருங்க, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு இப்போ வந்து காமன் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியா முழுக்க அங்கங்கே வந்து போராட்டம் நடக்கும். அப்போ டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த இதை உதிர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இது எல்லாத்தையும் கடைசியாக வந்து ஒரு விஷயத்தை என்ன சொல்றோம்னா, நமக்கு வந்து ஒரு துறையிலையும் ஒரு இடத்துலையும் நமக்கு வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நமக்கு வந்து பிஜேபி காரன்ட்ட, அதாவது காக்ரோச் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அஜுஜோன்னு அலறி துடிக்கிறாங்க. தூக்கத்துல கூட வந்து அவன் மேல காக்ரோச் ஊடுற மாதிரியே நினைக்கிறாங்களாம். காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டாலே அஜுஜோ போச்சுன்னு அலறி துடிக்கிறாங்க உண்மையான பிஜேபி காரங்க. இப்ப நிறைய பேர் பிஜேபியில் சேர்ந்துருக்கிறது உணர்வு ரீதியாக சேரல, அங்க போனா ஏதாவது ஒரு பதவி கிடைக்குது, ஏதாவது பணம் கிடைக்குது, ஏதாவது வசதி கிடைக்குன்னு சேர்ந்துருக்காங்கல்ல. அப்புறம் டக்குன்னு வந்து மாச்சுன்னா நான் நிறைய பேர் காக்ரோச்சுக்கு மாறிடுவாங்க. ஆனா அங்க பிஜேபியை வச்சு பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தூக்கத்துல கூட தான் மேல கரப்பாம்பூச்சி ஊடுற மாதிரியே நினைச்சு பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிஜேபி தன்னோட வலுவை இழந்துக்கிட்டே போகுது. ஒன்றிய அளவுல 2029ல பிஜேபி மண்ணை கவ்வ போகுது அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பத்தி டீட்டெயில் சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸோட விஷயம் என்ன அப்படின்னா, 2029 பிஜேபி வெற்றி அடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது வந்து எப்படி பார்த்தாலும் அரசியல் கட்சியா மாறி அது வந்து வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி ஆக போகுது, இவங்க வந்து என்ன மாதிரி அதை தடுக்க போறாங்க, இந்திய அளவுல ஒன்றிய அளவுல வந்து ஜென்சி புரட்சி வரப்போகுதா, என்னெல்லாம் அந்த புரட்சிக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஃபியூல் ஊத்த போறாங்க அப்படி தெரியாது. ஆனா பிஜேபியை காக்ரோச் ஜனதா பார்ட்டி அனைத்து இடங்கள்லையும் முந்தி போகுது அப்படிங்கிறதா இன்னைக்கான தகவல். ஸோ இப்போ லோக்கல்னா தமிழ்நாடு அண்டு இந்திய அளவுல என்னென்ன செய்திகள்னு லேசாக அப்படி அலசியிருக்கோம். இனி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கம்ப்ளீட்டா நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் தான் நம்ம அலசுறது எல்லாமே, அது எல்லாத்தையும் அலசுவோம். ஸோ அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி.